ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு இப்போது பன்னீர் வந்து 1/2 லிட்டர் இது மாதிரி க்யூப் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பட்டர் வேணும். பட்டர் இருந்தால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 3 டொமேட்டோஸ், ஒரே ஒரு ஆனியன், அப்புறம் இது பாருங்கள் கேஷ்யூ நட். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இதோடைய ரெட் சில்லி 4 நம்பர்ஸ் 4 இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஓவராக ஃப்ரை பண்ண வேண்டாம், லிமிட்டாக பண்ணால் போதும். இப்போது வந்து இது வந்து கூல் ஆனதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. இப்போது இதெல்லாம் ஜாரில் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன் என்னென்ன போடணுன்னு. டொமேட்டோ 3 நம்பர்ஸ், ஆனியன் 1 நம்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கேஷ்யூ நட் ஆர் ஆல்மண்ட் எனிதிங் எது வேணால் போடலாம். இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கீயில் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லை பட்டரில் பண்ணுங்கள். பட்டரில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேவா? இது வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, சால்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் மிர்ச்சி சில்லி பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ ஓகேங்களா? இது மாதிரி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ கட் பண்ண வச்ச பன்னீரெல்லாம் எடுத்து ஒரு வாட்டி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. அங்கே இங்கே மறந்து தொட்டுட்ருப்பீங்கல்ல. ஸோ பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா கையில் பெசரி விட்டுக்கோங்க. மசாலா வந்து எல்லாத்துலேயும் அப்சர்வ் ஆகணும். சரியா? நல்லா ஷேக் பண்ணி விட்டால் கூட இதுவாக இருக்கும். இப்போது இது நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ பேனில் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ இதில்
இது பண்ணுவாங்க, ஸ்டஃப் பண்ணி வைப்போம். அதெல்லாம் எடுத்து இதில் போட்டு பன்னீரெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போதான் மெயின். ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃப்ரை பண்ணோம் இல்லையா பன்னீர், அது வந்து கொஞ்சமாக இவ்வளோ எடுத்து இதை பேஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் வந்து ஹோட்டலில் வாங்கினீங்கன்னா 450 கிட்ட ஆகும். ஸோ எதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் சாப்பிட்லாம். என்ன சொல்லணும்னா, இப்போ இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெஸ்டாரண்ட்லலாம் இப்படி தான் செய்வாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம், வெறுமா பன்னீரை போட்டுட்டு டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு மசாலாலாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இது மாதிரிலாம் அங்கே செய்ய மாட்டாங்க ஹோட்டல்லலாம். இப்போது ஃப்ரை பண்ண பன்னீர் எடுத்து இதை அரைச்சிட்டு திருப்பி அதில் போடுவாங்க. இப்போ கிரேவியில் இதில் போடுவாங்க. ஓகே, இதை வந்து டேஸ்ட்டு பண்ணிக்கலாங்க. இப்போ பன்னீர் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பேஸ்ட்டு விடலாம். இப்போ பன்னீர் வந்து கிரேவி இருக்கு இல்லையா, இதையும் விட்டுருங்க. இப்பயே ஓகே ஃபைன், எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாமே இதில் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். எல்லா மசாலாவும் சேர்ந்து செம்ம ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு திரும்பவும் நீங்களே செய்வீங்க. அது மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கோரியாண்டர் இல்லைன்னா கசூரி மேத்தி இல்லையா, அது கூட போட்டு கார்னிஷ் பண்ணுங்க. இது வந்து இந்த கலர் இருக்குல்ல, இது கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் ரெட் கலரில் வரும். ஓகே, இதை வந்து மூடி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இப்போ பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கரெக்டு திக்னஸில் இருக்குது. இது சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுனா சொல்லணுன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. காரமாக இருக்கா? சூப்பரா?